கவலைகள் நீக்கினீர், துன்பங்கள் யாவும் போக்கினீர். சோதனையின் நேரத்தில் துணையாய் நின்றீர். சுகமான வாழ்க்கையை, அழகான நாட்களை எனக்காக தந்தீரே. உமக்கே நன்றியே சொல்வேன். நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. சொல்வேன். நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. பாரில் என்னை மீட்கவே ஒளியாய் நீ தோன்றினீ. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. நன்றி தேவனே, என் இதயத்தை ஆளும் ராஜனே. என் இதயத்தை ஆளும் ராஜனே. என் இதயத்தை ஆளும் ராஜனே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம் வாழ்க்கையில் அடிக்கின்ற ஒவ்வொரு புயலையும் அகற்றி போட போகிறார். நாம் சோர்ந்து போவதில்லை. அவரை நாம் தேடும்பொழுது நாம் வெற்றி பெற்றுக் கொள்வோம். Hallelujah. Let's sing this song. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உண்மையே நான் நம்பிடுவேன். கண் சிமிட்டும் நேரத்திலே என் துக்கங்கள் மறந்து போவேன். எஸ், இன்றும் உங்களுடைய துக்கத்தை களிப்பாக மாற்றப் போகிறார் கர்த்தர். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? என் உள்ளம் உடைந்திட்டாலும் உண்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உண்மையை நான் நம்பிடுவேன். கண் சிமிட்டும் நேரத்திலே என் துக்கங்கள் மறந்து போவேன். கண் சிமிட்டும் நேரத்திலே என் துக்கங்கள் மறந்து போவேன். என் இயேசு என்னோடுண்டு,
நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என்னோடுண்டு, அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளிலும் கூட God is promising us that we are not going to be, நம்ம ஒருத்தர் கூட நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. நாம் உறுதியாக இருக்க போகிறோம். ஹalleluya. அவருடைய promises பற்றி கொண்டு ஹalleluya. Let's praise him, honor him. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லலாமா? ஹalleluya. ஓ நான் ஜீசஸ், ஒன்றுக்கும் பயமில்லை ராஜா. ஹalleluya. நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். ஹalleluya. 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 நமக்கு எதற்குமே பயம் கிடையாது. ஹalleluya. அக்கினியிலே நடந்தாலும் சரி, காற்று வீசினாலும் சரி, எதற்குமே நாம் அஞ்ச போவதில்லை. Oh, we worship you Jesus. We honor you Father. We lift your name Father. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். All glory and honor to him alone. To him alone be all praises. Amen. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதே எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். கர்த்தர் தான் இந்த நாளை நமக்காகவே அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதமான உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். நீங்களும் ஜெபத்துடன் இதை கேளுங்கள், ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள், ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான கரம் எங்கள் மீது இருக்கிறது. தேவன் கிரியை செய்கிறீர். ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதவர். ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்ததே இல்லை என்கிற அற்புதமான குணாதிசயத்தை படைத்த உம்மை நாங்கள் ஆராதனை பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மைத்தன்மை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே.
எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறவர் நீர் தானே ஆண்டவரே. தொடர்ந்து இடைப்படுவீராக. தொடர்ந்து பேசும் அப்பா. உம்முடைய ஆறுதலின் வார்த்தை வேண்டும், உம்முடைய சுகத்தின் வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. அற்புதத்தின் வார்த்தை வேண்டும், உம்முடைய வல்லமையின் வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இடைப்படும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும், சபை மக்களோடு பேசும், தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற மக்களோடு பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அதனால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதலாம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Praise the Lord. English Bible அதை வாசிக்கிறேன். I am reading it in English Bible. John's Gospel, 1st chapter, 12th verse. But to as many as did receive and welcome him, he gave the authority, power, privilege, right to become the children of God. That is, to those who believe in, adhere to, trust in, rely on him in his name. Rely on his name. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை அழகாக தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. Jesus answered him, I assure you, most solemnly, I tell you that unless a person is born again, he cannot ever see, know, be acquainted with the experience the kingdom of God. Unless a person is born again, he cannot become a son of God. That is the speciality of this verse. கர்த்தர் அற்புதமாக நமக்கு இந்த காலை வேளையிலே பேசுகிறார். அதாவது நாம் தேவனுடைய புத்திரராய் மாறுவதற்கான அற்புதமான வழி சொல்லுகிறார். அதாவது நாம் தேவனுடைய புத்திரராய் பிறக்கிறதற்கு நாம் தகுதி பெற்றவர்களா என்பதை விட நாம் எந்த வகையிலே பிறக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிக முக்கியம். உலகத்திலே ஒருவருக்கும் தகுதி கிடையாது தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு. ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியமானது என்ன செய்கிறது என்றால், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தயவு செய்து ஆராய்ந்து உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அன்புடன் நினைக்கிறேன். Those who are listening to the voice of God, those who are listening to the sermon this morning hour, just listen, not only listening to it, just give your heart to the Lord. That is what the word of God says. Come to God, or God welcomes you. God gives you a chance this morning in order to become a son, in order to become a daughter. God doesn't create only the other things, but He created man in His own image. அவர் தன்னுடைய சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் விழுந்து போன பிறகு அல்லது பிசாசினுடைய தந்திரத்தினாலே அவன் தன்னுடைய தேவ மகத்துவத்தை
மகிமையை இழந்த போது அவன் தேவனுடைய ஆவி இல்லாதவனாய் போய்விட்டான். அவனுக்குள் இருந்த ஜீவ ஆவியானது அவனை விட்டு விலகி போனது. தேவன் அவனை விட்டு விலகி போனான். அதற்கு பிறகு அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டது. அவனுடைய ஆத்துமா மரித்தது. அவனுக்குள்ளே தேவ பிரசனம் இல்லை. அதை மறுபடியும் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொண்டு வருவதற்கு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். 2019 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினார். எதற்காக? உன்னையும் என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டு உன்னையும் என்னையும் அவர் மாற்றுவதற்காக, அவருடைய பிள்ளை ஆவதற்காக அவர் திட்டமிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்க போகிறோம். அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம், 5-6 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமென். praise God, praise God. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதாவது ஒருவருடைய பிறப்பு அல்லது ஒருவர் ஒரு இடத்துல பிறந்தால் அவர் அந்த இடத்தினுடைய பிள்ளையாக மாறுகிறார், அல்லது he became the sons of the soil or he became a citizen of that particular country. அதாவது ஆண்டவர் அந்த பிறப்பின் உரிமையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து கொடுக்கிறார். இது மனுஷன் உருவாக்கினது அல்ல. கவனிங்க, இந்த பூமியிலே பிறந்த முதல் மனுஷன் ஆதாம், அவனை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் உருவாக்கினார். உருவாக்கினது மாத்திரமல்ல, அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மாவானான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் பிறந்தான் என்கிற வார்த்தை அங்கு இல்லை. ஆனால் அவனுக்குள் ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட உடனே அவன் ஜீவ ஆத்மாவானான். கவனிங்க, அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அற்புதமான வல்லமை என்னவென்றால், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்க சொல்றேன். Genesis, the book of Genesis, first chapter, 26th verse. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Amen. Praise the Lord. Praise the Lord. God said, let us make mankind in our image, after our likeness, and let them have a complete authority over the fish of the sea, birds of the air, the beast all over all of the earth, over everything that creeps upon the earth. God gave them dominion. That is what the word of God says. God created in his own image. Not only that, he gave them the dominion to rule over the whole world. அந்த உலகம் முழுவதற்கும் அவன் ஆதிக்கம் செலுத்தும்படி, ஆளுகை செலுத்தும்படி அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். இங்கு யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுக்கிறார். மனுஷனுக்கு பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்துல யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது கர்த்தர் ஒருவர் தான் அதிகாரம் கொடுக்கிறவர். அதாவது கர்த்தர் மனுஷ வர்க்கத்திற்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே நான் திரும்பவும் இங்கிலீஷ் பைபிள் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். இந்த first chapter 12th verse in John's Gospel. He gave them the authority, privilege, right, power to become the children of God. ஆண்டவர் தானே
அந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தார். காரணம், அந்த அதிகாரத்தை மனுஷன் இழந்து போய்விட்டான். பாவம் செய்த பிறகு ஏவாள் மூலமாக வந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷனும் மனுஷியுமாக இருந்த ஏவாளும் ஆதாமும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அதிகாரம், டொமினியன் அதிகாரத்தை இழந்து போனார்கள். அதை ஆக்சுவலா ஒரு ஊழியக்காரன் அதை பற்றி எழுதும்போது என்ன எழுதுகிறார் என்றால், அவர்கள் லீஸ் அவுட் பண்ணிட்டாங்களாம். அதாவது பிசாசுக்கு அதை அவர்கள் தத்தம் பண்ணிவிட்டார்கள், அல்லது அதை ஒரு காலத்துக்குட்பட்ட வகையிலே அவன் கையிலே அதை ஒப்படைத்து விட்டார்கள். அதனுடைய மகிமை அறியாமல் இழந்து போய்விட்டார்கள். இதைத்தான் சொல்லுகிறார். அதை திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அதை பெற்றுக்கொள்ளுகிற இன்னொரு வாக்கியத்தை வேத வசனத்திலே வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14-15. Book of Romans 8th chapter verses from 14 and 15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Amen. Praise the Lord. Hallelujah. ஆங்கில வேதாகமத்திலே அந்த வசனத்தின் சில குறிப்புகளை மாத்திரம் வாசிக்கிறேன். For all who are led by the Spirit of God are sons of God. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For the spirit which you have now received, not a spirit of slavery to put you once more in the bondage to fear, but you have received the spirit of adoption, the spirit producing sonship, in which we cry, Abba, Father. Praise the Lord. Abba, Father என்று சொல்வது ரெண்டுமே ஒன்று அல்ல. அதாவது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். இதில் எபிரேய மொழியிலே அப்பா என்று சொன்னாலே அவர் தகப்பன், பிதா என்ற அர்த்தம். அதை தான் இங்கிலீஷ்லேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபாதர் என்றும் போட்டிருக்கிறார்கள். தமிழில் சொல்லும்போது அதாவது அப்பா பிதாவே என்று போட்டிருக்கிறார்கள். அந்த அப்பா என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே இன்று அது கொண்டு வரப்பட்டது. கவனிங்க, நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த தேசத்திலே, இந்தியாவிலே நாம் பிறந்தால் நாம் இந்தியர்கள். அப்போ நாம் பிறக்க வேண்டும், இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும், ஏதோ ஒரு மாகாணத்திலே பிறக்க வேண்டும். இந்தியாவில் எந்த இடத்திலே, எந்த ஸ்டேட்டிலே, மாகாணத்திலே நாம் பிறந்தாலும், அதாவது நாம் எவ்வளவு பேர் பிறந்தாலும் அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பிறந்தவுடனே பெறுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். ஒருவேளை நீங்களோ நானோ அல்லது நானோ ஒருவேளை நான் இங்கிலாந்து தேசத்திலே பிறந்திருந்தால் நான் அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய குடி உரிமையை பெறுகிறேன். அல்லது அரபு நாடுகளிலே பிறந்திருந்தால் அரபு நாடுகளின் குடி உரிமையை பெறுகிறேன். அதுதான் அதன் மூலமாய், அந்த சட்டத்தின் மூலமாக, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் சொல்வாங்க, அந்த சட்டத்தின் மூலமாக இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு குடி உரிமையினுடைய சட்டத்தின் அதிகாரம் உண்டு. அதை போலவே தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த ராஜ்யத்திலே பிறந்தால் நாம் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, we become the citizens of heaven. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய தகப்பனாக இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற அல்லது அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சட்டம். கவனிங்க, ஆவியாய் இருக்கிறவர் இந்த பூமியிலே ஆட்சி செய்வதற்கு அவருக்கு தேவையாய் இருப்பது நம்முடைய சரீரம். இது நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்பாகவும் பேசியிருக்கிறேன். இது நாம் பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க,
நாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை என்னவென்றால், நாம் சரீரத்தின் வாயிலாக அல்லது சரீரத்தின் மூலமாக இந்த பூமியிலேயே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி செய்ய முடியும், அல்லது இந்த பூமியை ஆண்டு கொள்ள முடியும், அல்லது உங்களுடைய வீட்டையோ குடும்பத்தையோ அல்லது உங்களுடைய அலுவலையோ நீங்கள் பராமரித்து அதன் மீது உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும். இது மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுவாபம் மாத்திரமல்ல, இது குணாதிசயமாக மாத்திரமல்ல, இது அதிகாரம், தேவனுடைய அதிகாரம். எல்லா மனுஷருக்கும் எல்லா மனிதருக்கும் பூமியிலே தோன்றிய அத்தனை பேருக்கும் கர்த்தர் உண்டாக்கின அத்தனை பேருக்கும் தேவன் ஆளுகையின் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற தாகத்தை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் தான் நீங்க கவனிக்கலாம், மனிதன் அல்லது ஸ்பெஷலி மேன், அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுகையின் திறன் ஒளிந்திருக்கும், அவனுக்குள் இருக்கிறது. அதை பயன்படுத்த அவன் எப்பொழுதுமே உபயோகப்படுத்த அவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பான். கவனிங்க, ஒருவேளை இந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை மிஸ்யூஸ் பண்ணுவார்கள். அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதை தவறாக பயன்படுத்துவார்கள். அல்லது ஒரு சரியான நபர் ஒருவேளை அந்த வீட்டிலே அவர் தகப்பனாக இல்லை என்று சொன்னால், தகப்பனாக இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர் இல்லை என்று சொன்னால், அவர் மரித்த பிறகு என்ன நடக்கும் என்றால், வேறொருவர் அந்த ஸ்தானத்தை எடுப்பார் என்றால், அவருக்கு பிரதராக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், அல்லது வேறொரு உறவாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆளுகை செய்ய முயற்சி எடுத்து அந்த குடும்பத்தில் என்ன ஏற்படும் என்றால் குழப்பம் ஏற்படும். கர்த்தர் அற்புதமாக அந்த ஆளுகையை அந்த மனுஷனுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அற்புதமான ஒரு கிஃப்ட். It is a gift of God unto every man. Hallelujah. ஒவ்வொரு மனுஷனுக்கும், unto every man, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுத்த ஆளுகையின் திறன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவன் ஒரு தேசத்திலே பிறந்தால் அந்த தேசத்தினுடைய பிள்ளையாக மாறுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் குடியுரிமை பெற்றவனாக மாறுகிறான். அதைத்தான் கர்த்தர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட மனுஷன், அவன் பரிசேயருடைய தலைவனாக வருகிறான். சனகரிப்பு சங்கத்தினுடைய தலைவனாகவும் இருக்கிறான். அவன் அந்த நாட்களிலே மிகவும் நல்ல உயர்வை பெற்றவன் அல்லது ஸ்தானத்தை பெற்ற மனுஷன். எல்லா யூதர்கள் நடுவிலும் அவன் பெயர் பெற்றவன். அவனை குறித்து நல்ல சாட்சி உண்டு. அவன் இயேசுவை ரகசியமாய் பார்க்க வந்தான். காரணம் என்ன? அவன் ஏன் அப்படி வந்தான் என்றால், அவன் ஆண்டவரை இயேசுவை கண்டு அவரை பாராட்ட மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை தெரிந்து கொள்ள வந்தான். அதைதான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய பாராட்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, ஆனால் அவனுடைய குறையை சொல்லுகிறார். அவனுக்குள்ளே காணப்பட்ட மிக முக்கியமான குறை, அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல் என்பது அவனுக்கே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அவன் அதனால தான் கேட்கிறான், நான் வயது சென்று விட்டேன், வயதான பிறகு நான் எப்படி என் தாயின் வயிற்றிலே சென்று அல்லது கர்ப்பத்திலே சென்று நான் மறுபடியும் பிறக்க வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். கவனிங்க, நாம் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். நாம் திரும்பவும் போய் மறுபடியுமாக மாம்சத்திலே பிறக்க முடியாது. ஒரு முறைத்தான் பிறக்க முடியும். தேவனுடைய பிளான், திட்டம் அப்படிதான் சொல்லுகிறது. ஒரு மனுஷன், அதாவது அவன் பிறப்பது மாத்திரமல்ல, அவன் ஒரே முறை பிறக்கிறதும் அவன் ஒரே முறை மரிக்கிறதும் அவனுக்காகவே கர்த்தர் அவனுக்காகவே அதை அனுமதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ நாம் மறுபடியும் பிறத்தலிலே இருக்கிற அற்புதமானது என்ன என்று பார்த்தால் அடாப்ஷன். இதை ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் என்று 8ஆம் அதிகாரம் ரோமர்ல வாசித்தோம். கவனிங்க, இன்னொரு குறிப்பை நாம் வேதத்தின் அடிப்படையில் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் 8th chapter
44th verse. John's Gospel, 8th chapter. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷனை கொலைபாதகனாயிருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். Praise the Lord, praise the Lord. Stotra. Just listen. You are of your father the devil, and it is your will to practice the lust and gratify desires of your father. He was a murderer from the beginning. கவனிங்க, இப்பொழுது யூதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்களோடு விவாதமும் பண்ணுகிறார். அப்பொழுது ஒரு தெளிவுபடுத்துகிற வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது கவனிங்க, இதுக்கு முன்னால் இருக்கிற வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 40ஆம் வசனம் 41 அதே அதிகாரத்தில் யோவான் 8:40-41. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக பேசி அவர்கள் என்ன, அதாவது அவர்கள் யாரை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த பிறப்பை குறித்து ஆண்டவர் இங்கே வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். என்ன காண்பிக்கிறார்? நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய பிசாசு அல்லது டெவில் என்று சொல்லப்படுகிற அவனுக்குள் இருந்து பிறந்திருக்கிறீர்கள். எப்படி என்றால் உங்களுக்கு அவனுடைய குணாதிசயம் இருக்கிறது. இதைத்தான் 44 பார்க்கிறோம். 44 பார்க்கிறோம். அதாவது இதுவர் வாசிக்க 44 வாசிக்கலாம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனுஷ கொலை பாதகனாக பிசாசானவன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை, சத்தியத்தை பேச மாட்டான். அடுத்தது பொய்யை பேசுவான். இந்த குணாதிசயங்கள் அத்தனையுமே உங்களுக்குள் காணப்படுகிறது. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லுகிறீர்களே, ஆபிரகாம் ஒரு நாளும், அதாவது தெய்வத்தை அவன் தூஷிக்கவில்லை. அல்லது ஆபிரகாம் அவன் வாழ்நாளிலே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை முற்றிலும் கீழ்ப்படிந்து அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் என்பதை அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள அவனுடைய குணாதிசயம் இல்லையே என்று சொல்லி அந்த குறிப்பை சொல்லிவிட்டு, முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொன்னீர்களே, உங்களுக்குள் இல்லையே. நான் சொல்லும் போதே, சத்தியத்தை சொல்லும் போதே என்னை பகைக்கிறீர்கள், எனக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்கள். இது உங்களுக்கு எதிலிருந்து உண்டானது என்று நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி பிசாசின் குணாதிசயத்தை காண்பிக்கிறார். கவனிங்க, அப்போ அப்படிப்பட்ட கொடூரமான எண்ணங்கள் இந்த காலத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கிறீங்க, அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கேள்விப்படுகிறோம், அல்லது நம்முடைய நியூஸ்ல பார்க்கிறோம், அல்லது நம்முடைய சுற்று வட்டாரத்தில் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? கொடூரமாக நடக்கிறவர்கள், சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறவர்கள். அதாவது இதை யோசித்து பார்த்தாலே நமக்கு பயங்கரமான ஒரு நினைவை ஏற்படுத்துகிறது, கொடூரமான நினைவை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வித்தியாசமாக நடக்கிறவர்களாக இருப்பார்கள், யாரை பற்றியும் அக்கறைப்படாதவர்களாக. வழியில நீங்கள் பார்த்தீர்களா,
அதாவது நிறைய காட்சிகளை இப்பொழுது சிசிடிவி கேமராவிலே அகப்பட்ட அந்த நிகழ்வுகளை காண்பிக்கிறோம் என்று டிவி நிகழ்ச்சிகளிலே காண்பிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது கொடூரமான தன்மை அந்த மனுஷனுக்குள் எப்படி வந்திருக்கும் என்பதை வேதம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. அது எப்படி வந்திருக்கும் என்றால், அவனுக்குள் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசினுடைய அந்த குணாதிசயம் அவனுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறது. He reflects the Father. ஒரு மனுஷன் யாருக்குள் இருந்து பிறந்திருக்கிறான் என்பதை நாம் அவனுடைய குணாதிசயத்தை வைத்து பார்க்க முடியும். இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது, இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதைத்தான் பலர் சொல்ல முடியும், பலர் அறிந்திருக்கிறார்கள். கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு உண்டாகும் என்று சொன்னால் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி அதனால இப்படி ஆயிட்டார்னு சொல்லுவாங்க. அது அல்ல. உண்மை என்னவென்றால் அவனுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு, அவனுக்குள் காணப்படுகிற கபடு, பொய், இவைகள், அதாவது அந்த மனுஷனை நாம் பார்க்கும் போது இவனா இப்படி செய்தான் என்று கேள்வி கேட்போம். ஆனால் அந்த நிலையில் அவன் வருவதற்கு அவனை நடத்தியது என்ன என்று பார்த்தால் அது பொல்லாத ஈவில் ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிற பொல்லாத ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட், அதுதான் அவனை நடத்துகிறது. கவனிங்க, மனுஷனை கர்த்தர் நடத்த வேண்டும், தெய்வம் நடத்த வேண்டும், அல்லது இன்னொரு ஆட்சி ஒன்று உண்டு, அது the spirit of darkness, அதாவது பொல்லாத ஆவிகளும் நடத்தும். அதாவது எப்படிப்பட்ட காரியத்தில் நடத்தும் என்றால், கடவுளுக்கு விரோதமாக நீ வேலை செய் என்று சொல்லும், அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு பிரமாணத்திற்கு சட்டத்திற்கு கீழ்ப்படியாது என்று கற்றுக் கொடுக்கும். அதாவது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் நடுவிலே கிரியை செய்கிற அப்படிப்பட்ட the spirit of rebellion, the spirit of disobedience, இவைகள் மனுஷனுக்குள்ளிருந்து வரவில்லை, அது வேறொரு ஆதிக்கத்திலிருந்து வந்திருக்கிறது. இதை முறியடிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக தோன்றினார். பிதாவாகிய தேவன் பூமியிலே மனுஷனாக தோன்றினார். அந்த மனுஷனுடைய தோன்றல் தான் இயேசு என்று பெயரிட்ட அந்த நாமத்தை உடையவராக அவர் பூமியிலே அவர் பூமியிலே மனுஷனை விசாரித்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் கடந்து வந்தார். அவனுக்கு வெளிப்படுத்தினார். 3.5 வருஷம் அந்த மனுஷனுக்கு அல்லது அந்த மனுஷ வர்க்கத்திற்கு அவர் தன்னை காண்பித்தார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்மோடு இருக்கும்படி வந்த தெய்வம். காரணம், தேவனுடைய குணாதிசயம் மனுஷ வர்க்கத்தை நேசித்து, மனுஷ வர்க்கத்தை அரவணைத்து, மனுஷ வர்க்கத்திற்குள் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய கேரக்டரை மனுஷனுக்குள் வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த நல்ல வேளையிலே உன்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், உன்னுடைய பொருளையோ உன்னுடைய காணிக்கையோ அல்லது உனக்கு உண்டானதை ஒன்றை கூட அவர் கேட்பதில்லை. உன்னிடத்தில் அவர் கேட்பதெல்லாம் உன்னுடைய இருதயத்தை மாத்திரம், அல்லது அவருக்கு இடம் கொடு என்று கேட்கிறார். அவர் காத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும், அதாவது கட்டாயப்படுத்தி எவரையும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் செலுத்த மாட்டார். தேவன் அதிகாரம் செலுத்த மாட்டார். ஆனால் அவர் காத்திருக்கிறார். அவர் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை மாம்சத்திலே அவர் வரும்படி குமாரனை அனுப்பினார். அருமை சகோதரனே, சகோதரியே, அதுதான் இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இன் தி ஃப்ளெஷ் என்று சொல்லப்படும், அல்லது இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லப்படும், கிறிஸ்டாலஜி என்று சொல்லப்படும். கிறிஸ்து மாம்சத்திலே தோன்றினார். பலர் கேட்பார்கள், தெய்வம் மாம்சத்திலே வந்தார், தெய்வம் மாம்சத்திலே வந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் என்று. என்ன பிரயோஜனம் என்றால், முதலாவது மனுஷ வர்க்கம் அவருடைய குணாதிசயம் மாறும். அவருக்குள்ளே தெய்வம் பிரவேசிக்கும் போது அவருடைய குணம்தான் வெளியிலே காணப்படும். கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்க வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்க வந்தார். நாம் எடுக்கலாமா? கொலோசியர் நிருபம், புக் ஆஃப் கொலோசியன்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன்.
கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம், 14-15 வாசிங்க ரெண்டும். அந்த ஒரு நிமிஷம், செகண்ட் சாப்டர். ஓகே, ஓகே, பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் 2ஆம் அதிகாரத்தில் 9-10. 9ஆம் வசனம். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். அடுத்தது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென். praise the lord, praise the lord, hallelujah, ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பை நான் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம், Colossians 2nd chapter 9th verse. For in him the whole fullness of deity Godhead continues to dwell in the bodily form, giving complete expression of divine nature. And you are in him, made full, and have come to fullness of life. In Christ you too are filled with the Godhead. You are filled with Godhead, Father, Son, and the Holy Spirit, and reach full spiritual stature. He is the head of the all rule, authority of every angelic principality and power. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர்தாமே நமக்கு அவராலே அவருடைய நிறைவை நாம் பெறுகிறோம். அதாவது 2:10 நான் மறுபடியும் வாசிக்க சொல்றேன் தமிழ் பைபிள்ல. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். அவருக்குள் நீங்கள், நம்மை சொல்லுகிறார், பரிபூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்க இந்த பூமியிலே வந்தார். பிதாவினுடைய குணாதிசயம், அவருடைய மாறாத தன்மை, unchanging God, integrity of God, integrity of the word of God, தேவனுடைய மாறாத வார்த்தை. அவர் ஒரு நாளும் தன்னுடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். கவனிங்க, அவர் ஏனென்றால் அவர் தகப்பன் மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவின் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ராஜாவின் வார்த்தை தான் ரூல் என்று சொல்லப்படும். கவனிங்க, ரூலர் என்று சொன்னால் ஆட்சி செய்கிறவர் மாத்திரமல்ல. ரூலர் என்பது அந்த நாட்களிலே அதிகமாக ஸ்கூல்ல படிக்கும் போது சொல்லப்படும். ஒரு நீளமான 12 இன்ச்சஸ் உள்ள ஒரு கட்டையிலே நமக்கு கொடுப்பார்கள். அது ரூலர் ஏடு என்று சொல்லி அதை பயன்படுத்துவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது எப்பொழுதுமே ரூலர் என்று சொன்னால் உலகம் எங்கும் 12 இன்ச்சில் தான் அது இருக்கும். அது ஒரு சட்டமாகவே வைக்கப்பட்டது. அப்போ அது மாறாத தன்மை உடையது. அதனால ரூல் பண்ணுகிறவர் மாறாதவர் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி இந்திய தேசத்தில் இருந்தபோது அவர்களை ரூலர்கள் என்று சொல்லி ரூலர் என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருந்த காலத்திலே அப்பொழுது இந்திய தேசமானது காலனிஸ் என்று பிரிக்கப்பட்டு இது தேவனுடைய, அதாவது இது பிரிட்டிஷார் அல்லது அங்கு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பிரிட்டிஷ் மக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு இது அவர்களோடு கூட இணைந்திருக்கிற பகுதியாக இருந்தது. அப்பொழுது இந்த ரூலர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் மாறாதவர், பிதாவானவர் மாறாதவர். நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தாலும் நாம் அதை எடுக்க நேரம் இல்லை. ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் மாறாதவர் என்று போட்டிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த மாறாத தன்மை உடையவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார்.
அருமை சகோதரனே சகோதரியே, அதைத்தான் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்ல வருகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவன் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார். எபேசியர் 1 அதிகாரம் 4-5 வசனங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 4-5 வசனம். Book of Ephesians, 1st chapter 4 and 5. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். Amen. Praise the Lord. Hallelujah. The 5th verse I'm reading it. He foreordained us, destined us, planned in the love of God to be adopted as His own children through Jesus Christ in accordance with the purpose of His will, because it pleased Him and was His kind intent. Hallelujah. தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தை நாம் கேட்கும்போது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கிறது பாருங்க. We are chosen in Christ. கிறிஸ்துவிலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 4 வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. தமிழ்ல எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹalleluya. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தையும் கொடுத்து அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். எப்பொழுது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. தேவனுடைய திட்டம் வெறுமென கிறிஸ்து வந்த பிறகு ஆரம்பிக்கவில்லை. 2019 வருஷத்துக்கு முன்பாக அல்ல, அல்லது 4000 வருஷத்துக்கு முன்பாக அல்ல, 6000 வருஷத்துக்கு முன்பாக அல்ல. தேவனுடைய திட்டம் மனுஷனை குறித்தது மனுஷனே பூமியிலே தோன்றாததற்கு முன்பே, அல்லது பூமி இல்லாதிருக்கும் போதே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் திட்டமிட்டார். தேவன் திட்டமிட்டது மனுஷனுக்காக. அவன் வீழ்ச்சி அடைவான் என்று தேவனுக்கு தெரியும். அதனால தான் அவர் இரட்சகரையும் திட்டமிட்டார். இது அதாவது நித்தியத்திலே தேவன் நமக்காக திட்டமிட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, அதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கவனிங்க, நீங்கள் இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மிடத்திலே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன? அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. கவனிங்க, கலாத்தியர் 3:26 வாசிக்க போகிறோம். Galatians 3:26. 3:26. Book of Galatians 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமென். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் ரட்சிப்பை நமக்கு அருளி, அல்லது நாம் மறுபடியும் பிறந்ததினால் மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருப்பதனுடைய அற்புதமான நிலை என்னவென்றால், அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசத்தை அவர் ரோமர் 10 அதிகாரத்தில் 9 10 நீங்கள் பிறகு வாசிங்க. அவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தை சுவிசேஷத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலும், அந்த விசுவாசம் உங்கள் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை அவரே நமக்கு கொடுத்திருக்கிறார்.
It is a gift from God. அதாவது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கும் உனக்கும் கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் அதுதான். நீயும் நானும் அதிகமாக முயற்சி எடுத்து நாம் நேரத்தை செலவு பண்ணி அதாவது பல இடங்களுக்கு போய் பல இடங்களிலே சுற்றி திரிந்து நாம் இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு முயற்சி எடுக்க தேவையில்லை. இருக்கிற இடத்திலேயே நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார், உனக்காகத்தான் அவர் மரித்தார், உனக்காகத்தான் அவர் அதாவது உயிர்த்தெழுந்தார், அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை நீ விசுவாசித்தால் நீ மறுபடியும் பிறக்கலாம். இவ்வளவு சுலபமாக வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை இருதயத்திலே உனக்கு உண்டாகும். அப்பொழுது வாயின் வார்த்தையினாலே அறிக்கையினாலே நீங்கள் அதை அறிக்கையாக சொல்லும் போது, அல்லது it's made righteous, you are made righteous because of your confession. வாயின் வார்த்தையினாலே நீ மறுபடியும் அதாவது அவரை அறிக்கை பண்ணும்போது நீ நீதிமானாக்கப்படுகிறாய். கர்த்தர் உனக்கு நீதியை தருகிறார். நீதிமான் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். நீயும் நானும் அதை அழுது புலம்பி வாங்க முடியாது. நீ விசுவாசிக்கிறதுனாலே நீ நீதிமான் ஆக்கப்படுவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர்ல இன்னும் ஒரு குறிப்பை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Amen. Praise the Lord. When the proper time had fully come, God sent His Son, born of a woman, born to the subjugation or to the regulations of the law. அவர் சட்ட ரீதியாக எந்த காரியத்தையும் அவர் செய்யாமல் விட்டதில்லை. எதை செய்தாலும் சட்டத்தின் படிதான் செய்தார். காரணம், அவர்தான் சட்டத்தை கொடுத்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்திலே சட்டம் உண்டு. காரணம், அங்கு ராஜா உண்டு. பிதாவாகிய தேவன் தான் அதனுடைய ராஜா. அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் வெறும் சிட்டிசன்ஸ் மாத்திரமல்ல, அந்த பிரஜைகள் மாத்திரமல்ல, அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக மாறுகிறோம். We become the royal citizens or royal kids, அல்லது ராஜாவின் பிள்ளைகள். இதைத்தான் கர்த்தர் உரிமையாய் கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு வழியையும் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் கடந்து சென்று அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்பவும் வரப்போகிறார். இதை அறிக்கை பண்ணால், இதை விசுவாசித்தால் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இன்னொரு குறிப்பை நாம் வாசிக்க வேண்டும். கவனிங்க. we are born of spirit. ஆவியினாலே பிறக்கிறோம். 6ஆம் வசனம். Galatians 4th chapter 6th verse. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Amen. Praise God. தேவன் சட்டத்தை கொடுத்தார். ஏற்கனவே சொன்னேன். சட்ட ரீதியாக பிள்ளைகளை அவர் அடாப்ட் பண்ணவில்லை. ஆனால் ஆவியின்படி பிறக்க செய்து, ஆவிக்குள்ளாக பிறக்க செய்து. காரணம், அவர் ஆவியின் தகப்பன். ஆவியின் தகப்பனுடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக பிறக்கிறார்கள். அந்த கிருபை, உரிமை, நியாயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதன்படி நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், இதைத்தான் இந்த 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் வாசித்தோம், திரும்பவும் இதை வாசிக்கிறேன். And because you are sons, God sent the Holy Spirit, His Son, into our hearts, crying, Abba, Father. அதாவது தேவன் குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பி, நம் இருதயத்திலே அனுப்பி, நாம் விசுவாசிக்கும் போது நம் இருதயத்திலே அனுப்பி, அவருடைய பிள்ளைகள் ஆகுகிற அந்த கிருபை மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற அந்த உரிமையை தருவது மாத்திரமல்ல,
God gives us the relationship. அதாவது இந்த ஆவியினாலே நமக்கு உறவு ஏற்படுகிறது. தேவன் பக்திமானை உருவாக்க வரவில்லை, அவரை பின்பற்றுகிறவர்களை உருவாக்க வரவில்லை, அவருடைய டிசைபிள்ஸாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று வரவில்லை. அவருடைய பிள்ளைகள் ஆவதை அவர் விரும்பி அவர்தாமே தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த குமாரன் மூலமாக நாம் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்து நாம் அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவின் முறையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாக்கியத்துக்குள் வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட பாக்கியம் தேவை என்று சொன்னால் நீ ஒன்றையும் மாற்ற தேவையில்லை, நீ எதையும் நீ மாற்ற வேண்டிய அவசியமில்லை. உங்களை அன்புடன் சொல்லுகிறேன், அன்புடன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நீ எந்த இடத்திலே இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இந்த சத்தியத்தை கேட்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வாக்கியம், அற்புதமான நிலை என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். You can become the sons of God. தேவனுடைய புத்திரராய் ஆகிற பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிறக்கிறோம், தேவனுடைய பிரஜைகளாக மாறுகிறோம். அப்பொழுது தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைகள் நமக்கு வரும், தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் வரும். கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று பேசினேன். அது உண்மைதான். அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் நம்மை பிள்ளைகளாவதற்கு கிருபை தருகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் ஒரு குறிப்பை வாசிக்கலாம். 3:14 3:14 Galatians 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Hallelujah, ஸ்தோத்திரம். To the end that through their receiving Christ Jesus the blessing promised to Abraham might come upon Gentiles, so that we through faith might all receive realization of the promise of the Holy Spirit. Hallelujah. இந்த பாக்கியத்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் விசுவாசிப்பது. நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ண அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேருகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவினால் உண்டாகிற நிறைவு நமக்கு வருகிறது. இதையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். To receive the realization of the promise of the Holy Spirit. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவதற்கு வாக்கியத்தை பெறுகிறோம். அடுத்தது அவருடைய ப்ராமிஸ் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்தாவியானவரை பெறுகிறோம். இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக நாம் தேவனோடு தொடர்ந்து நாம் தொடர்புள்ளவர்களாக மாறுகிறோம். The relationship what we have received as a sons of God is maintained by the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினாலே இது பராமரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு பலன் அளிக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார், ஆவியானவர் பலத்தினால் இடை கட்டுவார், ஆவியானவர் நம்மை நடத்துவார். நாம் வெளியிலிருந்த சட்டத்திலே நடத்தப்படாமல் நாம் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுவோம். அந்த ஆவியானவர் நமக்குள் தங்கி விடுவார். சதா காலம் உங்களோடு இருக்கும்படியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று தேவன் கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ண அந்த வாக்குத்தத்தம் நமக்குள் வந்துவிட்டது. அருமை சகோதரனே, சகோதரியே, இதை பெற்ற உனக்கு இதற்கு மேலாக ஒன்றுமே தேவையில்லை. இதை பெற்ற உனக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை உறுதிப்படுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்குள்ளே
தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உறவை நாம் பராமரித்துக் கொள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்வது மாத்திரமல்ல, உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். வரும் நாட்களிலே இந்த உரிமைகளை நாம் தொடர்ந்து பேச, நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, உம்முடைய அற்புதமான நடத்துதல் எங்களோடு இருக்கிறது. நாம் நடத்தப்படுகிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா. எதனாலே, எப்படி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற பல உள்ளங்களை பார்க்கிறேன். ஆண்டவரே, அவர்களும் நடத்தப்பட வேண்டும். Once they are born again, once they are born into the kingdom of God, once they are born in the spirit of God, they will receive the guidance of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்களுக்கு தேவனுடைய வல்லமையான நடத்துதல் காணப்படும். அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே தேவன் மனுஷர்களை நடத்தினார். அதே போல நம்மையும் நடத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஏற்கனவே நாம் சரித்திரத்தின் வாயிலாக கண்டிருப்போம். ஏராளமான அவருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் அவர்களை நடத்தினார். தீர்க்கதரிசிகளை நடத்தினார். நாம் மக்களை அவர் நடத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த நடத்துதல் இப்பொழுதும் உண்டு. அருமை சகோதரனே, உனக்குள் இருந்து நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதைத்தான் புதிய உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம் பங்காளிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதற்குள்ளாக கடந்து வர நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் தேவன் நீதி சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார். நீதியின் சட்டத்தின்படி நடத்துகிறார். ஆவியின் பிரமாணத்தை நம்மீது அவர் செலுத்துகிறார். அதன்படி நாம் ஆவிக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. The spirit of life, the spirit of life என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜீவனின் பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறதினாலே நமக்கு என்ன இல்லை என்றால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் குற்றவாளிகள் என்று எப்பொழுதும் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய மனசாட்சி குற்றம் இல்லை என்று சொல்லும். காரணம், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு, குற்றமற கழுவப்பட்டு, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரனே, சகோதரியே, நமக்கு தேவையாய் இருப்பது சன் கான்சியஸ்னஸ், நாட் த சின் கான்சியஸ்னஸ். அதாவது நமக்கு தேவையாய் இருப்பது குமாரனின் மனசாட்சியின் ஆளுகை. நமக்கு தேவையாய் இருப்பது பாவத்தின் மனசாட்சியின் ஆளுகை அல்ல. பாவ உணர்வோடு செயல்பட அவசியம் இல்லை. காரணம், எல்லா குற்றத்தையும் எல்லா விதமான பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அவர் சுமப்பதற்கு இனி ஒரு பாவம் இந்த பூமியிலே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய ஆளுகையின்படி கடந்து வந்து நம்மை அவர் மன்னித்து, நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து 2019 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் உயிர்த்தெழுந்து, உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு கடந்து சென்று பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளையே, தொடர்ந்து அவரை நோக்கி பார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உன் குறைகள் மாறும், உன்னுடைய வியாதி சாபத்திற்கு பரிகாரம் உண்டு. அதை நீ தேடி அலைந்து கஷ்டப்பட தேவையே இல்லை. அதற்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறார்களா என்று நீ அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பார். உன்னுடைய பூரண சுகம் உனக்கு ஏற்படும், பூரண விடுதலை உண்டாகும். உனக்குள் அனுப்பியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உனக்குள் கலந்து வந்திருக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் உன்னை பொறுப்பெடுப்பார், உன்னை பராமரிப்பார். உனக்குள் அவர் புதிய சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர் உரிமையாக என்னுடைய மகளே, என்னுடைய மகனே என்று அழைப்பார். அந்த உரிமையை பெற்றவர்களாக, உரிமை உடையவர்களாக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமை சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து அவரை நோக்கி பார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த பாக்கியத்தை
பெற்று அனுபவித்து அவருக்காக சாட்சியாய் வாழ். உன் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள் இதே வினாடி ஒருவேளை கொரோனா வைரஸ் நிமித்தமாக தாக்கப்பட்டு பயத்தோடும் கலக்கத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. எந்த மனுஷனையும் குணமாக்குகிற வல்லமை உமக்கு உண்டல்லவா? எத்தனையோ பேரை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை உலகமைக்கும் ஆண்டவரை நீ சுகமாக்கி இருக்கிறீர். இந்த வேளையிலும் அப்படியே செய்யும். நான் விசுவாசிக்கிற அதே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் பதில் தருகிறார். இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை கடந்து வரும். உன்னுடைய வியாதியின் கூரை முறிப்பார். உன்னுடைய மரண தருவாயில் இருக்கிற அந்த நிலையை மாற்றுவார். அவரை நோக்கி கூப்பிட்டால் சுகத்தின் அற்புதத்தை பெறலாம். அவரை நோக்கி கூப்பிட்டால் நீ விடுதலை பெறலாம். அவரை நோக்கி கூப்பிட்டால் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறலாம். அவரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு அவர் ஒத்தாசை உதவி அனுப்புவார். அவரை நோக்கி கூப்பிட்டால் உன்னுடைய வறுமை கடன் சுமையிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். கர்த்தருடைய பிள்ளையே, அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே என்று சொல்லி அழை. அவர் உனக்கு உதவி செய்ய இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். உன் பக்கத்திலே காத்து கொண்டிருக்கிறார். நீ இருக்கும் இடத்துக்குள் வந்திருக்கிறார். நீ இருக்கிற மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். நீ இருக்கும் சிறைச்சாலைக்குள் வந்திருக்கிறார். நீ இருக்கும் எந்த இடமானாகி இருந்தாலும், நான் அதை குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தாலும் அந்த இடத்திற்கு இயேசு வருவார். ஆனால் அவரை அழைத்தால் போதும். அவரை அன்புடன் அழை. அவரை கூப்பிடு. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். கூப்பிட முடியவில்லை, என் தொண்டை சத்தம் வர மறுக்கிறது என்று சொன்னாலும் உனக்காக யாராவது ஒருத்தரை கூப்பிட சொல்லு. உனக்காக உதவி செய்ய சொல்லு. அவர்கள் உனக்காக மன்றாடுவார்கள். அப்பொழுது உனக்கு பதில் வரும். இந்த நாட்களிலே ஆண்டவரே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஆண்டவரே, உலகமெங்கும் ஆண்டவரே, ஆக்ரோஷமாக செயல்படுகிற, மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளின் அதிகாரத்தை முறிக்கிறேன். அது கொரோனா வைரஸின் மூலமாக அது கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அதனுடைய ஆதிக்கம் முறிக்கப்படுவதாக. அது இருக்கிற இடத்திலே அது இல்லாமல் ஓடிப்போ. அவைகள் அழிக்கப்படுவதாக, முற்றிலும் அழிக்கப்படுவதாக, அவைகள் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவரே, சரீரத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் யாருக்கு எந்த விதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அது இப்பொழுதே அதை நிறுத்தும் என்று சொல்லுகிறேன். அது முறியடிக்கப்படட்டும் என்று சொல்லுகிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்கும். உம்முடைய நாமத்தை அனுப்பி குணமாக்கும். நீர் குணமாக்குகிறவர் அல்லவா? நீர் மாறாதவர் அல்லவா? எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் அல்லவா? நீர் அப்படியே செய்யும். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும், கை குழந்தைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை தாயின் வயிற்றிலே அது இன்னும் ஆண்டவரே அது கர்ப்பத்திலே இருந்த குழந்தையாக இருந்தாலும் அதை காப்பாற்றும் என்று செபிக்கிறோம். அதை சுகப்படுத்தும் என்று செபிக்கிறோம். கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே. மருத்துவத்துறைக்காக செபிக்கிறோம். சயின்டிஸ்ட்காக செபிக்கிறோம். இந்த மருந்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அதை உண்மையும் ஆண்டவரே உத்தமமாய் அதை கண்டுபிடித்து மக்களுக்கு அதை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மருத்துவ துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற தன்னலம் இல்லாமல் வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். I pray for doctors and paramedics. I pray for nurses. I pray for the people who are working 24 hours in the medical field, Lord. Wherever they are, Father, whichever country they are in, now touch them, Father. Give them the healing touch. Give them the encouraging touch. Give them the fearless touch. Give them the power to resist the powers of darkness. Give them the unction. Give them the Holy Spirit power so that they could be able to achieve whatever they are planned to do, Father. We give you honor and praises. We pray for all the leaders. We pray for all the national leaders. We pray for all the people who are in the leadership, Father. Be with them. Guide them. Give them the strength so that they could be able to do much more things for the humankind, Lord. We give you honor and praises. Give you all the praises to you, Father. I pray for all the churches, all the brothers and sisters, and all those people who are working 24 hours.
those who are praying 24 hours, be with them, guide them, give them the grace to, Lord, to work for thee, Father, in the days to come. Lord, use them in the name of Jesus. அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், இருக்கிற இடங்களிலே பயன்படுத்தும், ஆன்லைன்ல பயன்படுத்தும், டிவி நிகழ்ச்சிகளிலே பயன்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் அனுப்புகிற எந்த மெசேஜாக இருந்தாலும் அதன் வழியாக பயன்படுத்தும். ஆண்டவரே, மகிமை உமக்கே அப்பா, மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பலரை கர்த்தர் இந்த ஜெபத்தின் வாயிலாக சுகமாக்கி இருக்கிறார், பலரை விடுதலை பண்ணி இருக்கிறார். இதை நான் ஆவியிலே உணர்கிறேன். அதனால தான் இந்த நாளிலே உங்களை அன்புடன் கேட்கிறேன், அந்த சுகத்தை பெற்று அனுபவித்து கர்த்தரை கனம் பண்ணுங்கள். எனக்கு தெரிவிக்கிறீங்களோ இல்லையோ பரவாயில்லை, ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க இருக்கிற இடத்துல யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ, உங்களை தொட தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களை தொடுவதற்கு அவர் இன்று உங்கள் பக்கத்திலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சொல்லுங்க, அவர் அற்புதம் செய்வார். பொருளாதார தேவைகளை கேளுங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உறவில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்க, அவர் உங்களை உறவை அவர் சரி பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்.